ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் மை சேனல். இன்றைக்கி ட்ரெண்டிங்கில் இருக்க ஹை ப்ரோட்டீன் பாஸ்தா தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுல் பாஸ்தாவை வந்து எடுத்துக்கிட்டேன். ஒரு வெங்காயம், தக்காளி அது எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு இந்த பாஸ்தா முழுகிற அளவு தண்ணியை ஊற்றிக்கிட்டேன். தண்ணியை ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிட்டு இந்த பாஸ்தா, இந்த வெங்காயம், தக்காளி இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிட வேண்டியதான். உப்பு ஆட் பண்ணியாச்சு. ஒரு மூடியை போட்டு மூடி வச்சாச்சு. அதுக்கப்புறமேட்டு இந்த பக்கம் ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து 200 கிராம் பன்னீர் எடுத்துக்கிட்டேன். அந்த பன்னீரை வந்து 4 பிரேக் பண்ணி போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் காரத்துக்கு வந்து ஒரு 5 வரமிளகாய் எடுத்துக்கிட்டேன். 5 வரமிளகாய் காரணத்துக்கு எனக்கு எவ்வளோ ஸ்பைசி தேவையோ அந்தளவுக்கு எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 6 பல் பூண்டு எடுத்துக்கிட்டேன். பூண்டு வந்து தோல் உரிச்சது. ஒரு 6 பல் பூண்டு எடுத்துக்கிட்டேன். இதை வந்து அரைக்கிறதுக்கு நான் மில்க் யூஸ் பண்ணிக்கிறேன். ஒரு டம்ளர் மில்க்கை வந்து இதை ஆட் பண்ணிக்கிறேன். நான் மில்க்கை ஆட் பண்ணிவிட்டு நல்லா க்ரீமி ஸ்ட்ரக்சரில் வந்து அரைச்சிட்டு இந்த சைடு வந்து ஆல்ரெடி பாஸ்தா வேக வச்சுருக்கோம் பார்த்திங்களா. பாஸ்தா வந்து நல்லா வெந்துருச்சு. இது பாருங்கள், பாஸ்தா, ஆனியன், தக்காளி எல்லாம் சேர்ந்து நல்லபடியாக வெந்துருச்சு. இப்போ அரைச்சிருக்க க்ரீமி ஸ்ட்ரக்சரான இந்த இதை வந்து மிக்ஸ் பண்ணுறோம். நல்லா கிளறி விட்டுக்கணும். அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கணும். அப்போ தான் நமக்கு சூப்பரான பாஸ்தா ரெடியாகும். இந்த பாருங்கள், நல்லா க்ரீமி ஸ்ட்ரக்சரில் வந்துருச்சு பாருங்கள். இப்போ நான் தேவையான அளவு பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன். நான் வேறு எதுவுமே ஆட் பண்ணல, பெப்பர் மட்டும்தான் ஆட் பண்ணேன். ஆல்ரெடி நம்ம வரமிளகாய் சேர்த்துக்கிறதுனால 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர் மட்டும்தான் ஆட் பண்ணேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ சூப்பராக க்ரீமி ஸ்ட்ரக்சரில் ஹை ப்ரோட்டீன் பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. இது ஃபைனலி ரெடியான பிறகு இப்படி தான் இருந்துச்சு. டேஸ்ட்டு ரொம்பவே